பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனும் அதிமுக தலைவர் எடப்பாடியும் நேற்று சந்தித்து என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வாழ்த்து தெரிவிச்சிருப்பார், நீங்க சிஎம் கேண்டிடேட்னு அறிவிச்சதுக்காக. அது ஒண்ணு. ரெண்டாவது, நயனா நாகேந்திரன் கட்டாயம் என் தொகுதிக்கு ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறது எடப்பாடியா வெளிப்படையா சொல்லியிருப்பார். உங்களோட ஆதரவு நான் கொடுக்குறேன். ஆனா ஆழமா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, கட்டாயம் எவ்வளவு சீட்டு உங்களால எனக்கு கொடுக்க முடியும், எப்பயும் கொடுக்கறதோட அதிகம் கொடுங்க, நாங்க கட்சி வளர்ந்துருக்கிறோம் அண்ணாமலை தலைமையில, நான் பொறுப்பா பார்த்து கட்டமைப்புல 20 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு ஒரு உறுதி சொல்லியிருப்பாரு. எடப்பாடியும் அதை மேலாப்புல அது இது இதா பேசியிருப்பாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எப்பயும் போல 20 சீட் கொடுத்தாங்க. அதுல 5ஓ 10ஓ தான் உண்மையை ஜெயிக்கிற சீட்டா இருந்துச்சு. இப்ப 20க்கு மேல கட்டாயம் கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருப்பாரு. கட்டாயம் 20க்கு மேல கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பாங்க. கொடுக்கறதுனால பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருதுங்கிறது அதிமுக தலைவர் எடப்பாடியை சம்மதிப்பாரு. எப்படி இருந்தாலும் வரப்போற ஆட்சியில நயனா நாகேந்திரனுக்கு ஒரு அமைச்சர் பதவி உறுதி அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இந்த கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா நம்ம 10 லட்சம் கோடி கடனை படிப்படியா குறைப்பாங்கிறது என்னோட சிந்தனை. உங்க சிந்தனை என்னன்னு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.